ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற உக்ரைனின் 2 ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. உக்ரைன் எல்லையிலிருந்து வடகிழக்கே சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாரஸ்தான் வான்பரப்பில் சென்று கொண்டிருந்த 2 உக்ரைனின் ஆளற்ற விமானங்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ரஷ்ய நேரம் 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. கசான் மற்றும் நிஸ்னேகாம்ஸ் நகரில் உள்ள விமான நிலையங்களுக்கு அபாய எச்சரிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதோடு 2 எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களில் உள்ள பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டதாக டாஸ் தெரிவித்துள்ளது. டாரஸ்தான் நகரமான ஜெலபுகாவின் மேஜர் ட்ருஸ்ரட் நூரியேவ் கூறுகையில், உக்ரைன் ராணுவ ஆளற்ற விமானங்கள் 2 ஜெலபுகா மாவட்டத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. உக்ரைன் ஆளற்ற விமானத்தை பயன்படுத்தி நடத்தவிருந்த தாக்குதல் படுதோல்வியில் அடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இங்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவெனில், டாரஸ்தான் மீது உக்ரைன் பல தடவைகள் ஆளற்ற விமானம் மூலமான தாக்குதல்களை நடத்தி ரஷ்யாவுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. ரஷ்ய இராணுவத்தின் உயர்நிலை தளபதியொருவர் ஊழலில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. லெப்டினன்ட் ஜெனரல் வாடிம் சரிமன் என்பவரே கைது செய்யப்பட்டவராவார். இவர் 3வது உயர்நிலை தளபதியாவார். இவரை 2 மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ரஷ்ய இராணுவத்திற்குள் இப்படியான ஊழல் மோசடிகள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ரஷ்ய இராணுவத்தில் ஊழலில் ஈடுபட்டு வருவர்களை இனம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கை மிக வேகமாக இடம்பெற்று வருவதாக கூறுகின்றார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ். ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டமைக்காக அண்மையில் ரஷ்ய துணை பாதுகாப்பு அமைச்சர் திமூர் இவனோவ் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சேர்கி சொய்குவின் மிக நெருங்கிய நண்பராவார். திமூர் இவனோவுக்கு அடுத்ததாக 3வது ரஷ்ய உயர்நிலை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் வாடிம் சரிமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.